ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய சூரிய கிரகணம் எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த ரிஷபராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரகணம் அப்படின்னாலே அது வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வு, ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்து நாள் காட்டியில் மிக முக்கியமான அமாவாசை தினங்களில் ஒன்றா வரக்கூடியது தான் இந்த ஆடி அமாவாசை. அப்படி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு அபூர்வமான முழுமையான சூரிய கிரகணம் ஏற்பட போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்க்கும்போது இந்த 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் இதுதான். அதாவது ஒரு நாளில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்து முழு கிரகணத்தை உருவாக்குறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எந்த டைமில் ஏற்படுது, எங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் தாங்க ஏற்படுது. ஸோ சூரியன், புதன், சந்திரன் மற்றும் குரு இந்த 4 கிரகங்களும் ஒரே ராசியில் இணைந்து சதுர்கிரக யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சக்தி வாய்ந்த கிரக அமைப்பை உருவாக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் சுமார் 4 மணி நேரமும் 23 நிமிடங்களும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 12ஆம் தேதி இரவு இந்த முழுமையான சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்தியாவில் இருந்து இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. இருந்தாலும் நாசாவினுடைய சமூக வலைதள நேரலை மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரகணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்களானது ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரங்க இறந்த பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்க போகுது. ஏன்னா எந்த ஒரு ராசியிலையுமே ஒரு கிரகம் ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. ஸோ எல்லா கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு கண்டிப்பாக பயிற்சி ஆவாங்க. இதுதான் வழக்கமும் கூட. இந்த கிரக மாற்றம் என்ன பண்ணுன்னா 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் ஆகஸ்ட்டில் பல கிரகங்களுடைய மாற்றங்கள் நடக்குதுங்க. அதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் இருக்க போகுது. ஏன்னா 11க்கு உடைய சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. வக்ரம் பெற்ற சனி உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. அதுவும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதே மாதிரி கலத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் மனைவியால் உங்களுக்கு பணவரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதாவது உங்கள் மனைவி மூலமாக நகையோ சொத்தோ அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களாலேயோ இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதையோ உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை வேலைக்கு போகக்கூடிய மனைவி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அவங்க மூலியமாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஸோ 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. கூடவே பார்த்திங்கன்னா புதனும் இணைந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல புதாத்திய யோகம் உருவாக போகுது. இந்த புதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக ஆகஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறாரு. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் சின்ன சின்ன குறைபாடுகளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த டைமில் பதவி உயர்வு இருக்குது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு, மரியாதை இதெல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டைமில் கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை திடீர்னு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் உண்டாகுங்க. கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா வாங்கவும் முடியும். திறமைக்கான அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நிறைய வெற்றிகளானது கிடைக்கும். ஸோ விளையாட்டு ரீதியாக நீங்கள் எந்த காம்படிஷன் வந்தாலுமே கூட தயங்காமல் கலந்துக்கோங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த டைமில் நிறைய வெற்றிகள் இருக்குது. அதனால் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு டீமில் ஒரு மெம்பராக இருந்தாலும் சரி, ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ ரிஷபராசி உடையவங்க உங்களுடைய டீம் மெம்பரில் யாரும் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய லக்கு அந்த டீமுக்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் அடைஞ்சிட முடியும். அதே மாதிரி பதவி உயர்வும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்றதுனால தானாகவே பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா புதனும் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ இது ஒரு யோகமான ஒரு நேரம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பேச்சு திறமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு சபையில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த மரியாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும்.
நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கும், நீங்கள் பேசக்கூடிய விதம் அப்படி இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு நிலம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை எல்லாம் நீங்கள் சரி செய்துக்கோங்க, அதுதான் நல்லது. முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படின்றத விட பலவீனம் என்ன அப்படின்றத தான் தெரிஞ்சுக்கணும். அந்த பலவீனத்தை நம்ம சரி செய்யும் பொழுது தான் நமக்கு நிறைய நன்மைகளானது கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து இருக்கிறாரு. ஸோ மறைந்த குரு என்ன பண்ணுவார்னா விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்க இருக்கிறாரு. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்களில் தங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் நீங்கள் தங்க நகை வாங்குறதோ இல்லை தங்க நகை விற்கிறதோ அடமானம் வைக்கிறதோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. ஒரு சின்ன பொருளாக இருந்தாலுமே கூட ரொம்ப கவனமாக வந்து பாதுகாக்கணும், இல்லைனா மிஸ் ஆகிடும். பங்குச்சந்தையில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது இன்டர்நெட்டோ நெட்வொர்க்கிங்கோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் டிப்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்காரு, கவனம் ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி தேவையில்லாத கற்பனைகளை எல்லாம் வளர்த்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் தேவையில்லாமல் நீங்களே உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் போய் அதை இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அது இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆபத்தை கொடுத்துடும். மேலும் தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவரை அணுகுங்க, நல்ல ஆலோசனை வாங்குங்க, நல்ல மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. தோல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ மனைவியால் பணவரவு, பார்ட்னர்ஷிப்பு, வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி இப்படி எல்லா மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய யோகங்கள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகும். இந்த காலகட்டங்களில் நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. வழிபாடு என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி கந்த கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் இதெல்லாம் வந்து படிங்க. கந்தசஷ்டி கவசம் வந்து படிங்க, கேளுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சத்குரு சமஸ்கார யோகம் வந்து செய்துக்கோங்க, இது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ மேலே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதி என்ன அப்படின்னா 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய இந்த மாதத்தில் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை வந்து செய்து வழிபாடுகளில் வந்து செய்யுங்க. நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இந்த காலகட்டங்கள் நீங்கள் அமைதியாக இந்த நாட்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 19 மற்றும் 20 இந்த 2 நாட்களையுமே ரொம்ப அமைதியாக இருக்கணும். வழிபாடு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், முருகர் லக்ஷ்மி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு மற்றும் பச்சை. ஸோ எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலுமே இந்த கலரில் நீங்கள் ஏதோ ஒன்று உங்கள் கையில் வச்சுருக்க மாதிரி பாருங்கள். அதேமாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை உங்களுக்கு தெற்கு திசை இருக்குது. ஸோ தெற்கு திசை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரியாக பார்த்து செய்யுங்க. மேலும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கான வருமானம் கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும். செல்வம் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ கூடி வரும். சமுதாயத்தில் முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கு அந்தஸ்து வந்து உயர ஆரம்பிக்கும். சமூகத்தினர், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அது அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கும். குடும்பத்தாரோட நீங்கள் நேரம் வந்து செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் தான் இது. உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் அன்பு, ஆதரவு, நல்ல ஒரு பண்பு இது எல்லாமே வந்து ஏற்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்தால் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி வந்து கிடைக்கும். ஸோ பிள்ளைங்க வந்து படிப்பில் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸில் வந்து வின் பண்ணிட்டு வர்றது. ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் இல்லையா, அதில் அவங்க சிறந்து வரும்பொழுது அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுக்களை நினச்சி நீங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறது. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒரு அபாயகரமான எந்த ஒரு முதலீடுகளை மட்டும் இந்த டைமில் வந்து செய்யாதீங்க. ஸோ அந்த நேரத்தில் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து நிதானமாக இருந்துக்கோங்க, யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறாதீங்க. ஏன்னா நீங்கள் நிதானமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு லாபத்தை வந்து சாத்தியப்படுத்துமே தவிர அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அதை வந்து சாத்தியப்படுத்தி கொடுக்காது. அதனால் அந்த விஷயத்துலலாம் ஒரு தெளிவோடு வந்து இருங்க. உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வந்து நல்ல புரிதல் இருக்கணும். அப்படி அந்த புரிதல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தவறான புரிதலோ இல்லை கருத்து வேறுபாடுகளோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தானது தான்.
எப்போதுமே உறவினர்கள்ட்டையும் சரி, நண்பர்கள்ட்டையும் சரி தவறான புரிதலையும், கருத்து வேறுபாடுகளையும் உருவாகாமல் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, மீண்டும் மீண்டும் அது வந்து நமக்கு கஷ்டம் தான் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சில் வந்து நீங்கள் எப்போதுமே நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேச வேண்டாம். நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன விஷயங்கள் வந்து பேசுகிறோம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கவனிச்சே ஆக வேண்டிய விஷயங்கள் தான். அதனால் அந்த விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. ஸோ இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் மேலும் மற்ற கிரகங்களுடைய சுழற்சி அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்குறாரு. அதுவும் குறிப்பாக வேலையில் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரைட் டைம்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த கடினமான உழைப்புகளை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் வளர்ச்சி இருக்குது. கூட்டு வியாபாரத்தில் சுமாராக வந்து இருந்தாலுமே கூட புதிய முதலீடுகளை மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. செலவு அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஆடம்பர செலவுகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குற வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே செலவுகளை வந்து நீங்கள் குறைக்க முடியும். மாதத்தினுடைய பிற்பாதி நாட்கள் போக போக கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுடைய சேமிப்பு பெருக ஆரம்பிக்கும். சமூகத்தில் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையானது கிடைக்கும். ஸோ அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும். வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அதுக்கான விஷயங்களை பற்றி நீங்கள் பேச்சுவார்த்தைகள் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட டக்குன்னு பேச முடியாது. தள்ளி போயிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அதை அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் காலம் கழிச்சிட்டு நீங்கள் அதை பற்றி வந்து பேசுகிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே இல்லற வாழ்க்கை அப்படின்னு எடுத்தாவே விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகளானது உருவாகும். ஸோ அந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க. அதே மாதிரி உஷ்ணம் சம்மந்தமான உபாதைகள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படின்றதுனால வெளி உணவுகளை வந்து சாப்பிட வேண்டாம். காரமான உணவுகளையும் வந்து தவிர்த்துக்கோங்க. உணவு விஷயத்தில் வந்து கட்டுப்பாடை கொண்டு வாங்க. நீங்கள் யாரெல்லாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுகளை கொண்டு வரீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உடல் ஆரோக்கியம் அடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் எடுத்து செய்யுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் ரிஷபராசிக்காரங்க என்ன வழிபாடுகள் செய்யணும், பரிகாரங்கள் செய்யணும், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், உங்களுடைய லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன அப்படின்றத மாதிரி நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய சூரிய கிரகணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லாவே தெளிவாக பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.